குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. என் அன்பு ஆஸ்ட்ரோ டிவைன் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய குரு 12 வருடங்களுக்கு ஒரு முறை தான் கடகத்துக்கு வரார், கேதுவோடு சேர போகிறார். அப்போ எனக்கு எப்படி சார் இருக்கும்? எல்லாருக்கும் ஒரு ஆசை தானேங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் பலன்களோடு சொல்லியிருக்கேன். வாங்க அத்தனை பேரும் அதை பார்ப்போம். உற்சாகம் தரும் உச்சகுரு ரிஷபராசிக்கு எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும் சார். நீங்கள் அதான் நிறைய விதை போட்டிருக்கீங்களே, வேலைக்கு, தொழிலுக்கு, வருமானத்துக்கு, இடமாற்றத்துக்கு, படிக்கிறதுக்கு, வீடு கட்டுறதுக்காக ஒரு நிலம் வாங்கி வச்சுருக்கிறீங்க. ஃப்ளாட்டை விற்றுட்டு இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாங்கலாமான்னு சொல்லிட்டு ரெடியாக அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிலாம் பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா அதுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. நம்பர் நல்லா இருந்தால் வீடு சரியில்லை, வீடு சரி இருந்தால் டாக்குமெண்ட் சரியில்லை, எல்லாம் நல்லா இருந்தால் உங்களுக்கு பிடிக்கல. இப்போ உங்களுக்கு அமையும். முதல்ல பானை பிடித்தவள் பாக்கியசாலி சார். எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டீங்க இல்லை? உங்களுக்கு வேலைலாம் கிடச்சிடும். அது எப்படியோ யாரோ ஒருத்தர் உங்களுக்கு வந்து மேலே உட்காந்துக்குவான். அந்த ரெக்கக்னேஷனே கொடுக்க மாட்டான். பார்க்கலாம் சார், ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறேன் சார், ப்ரமோஷன் பார்க்கலாம் சார், இப்படின்னே தள்ளிட்டு போவான். 5 வருஷமாக உங்களை இழுக்கடிச்சிட்டானுங்க. இப்போ எந்த ஜால் ஜாப்பும் சொல்ல முடியாது. குரு 3ஆம் இடத்துல இருக்கார். ஒன்று என்ன சொல்லுவார்? ஊர் விட்டு ஊர் போங்க சார். நீங்கள் பெங்களூர் போகிறீங்களா? நீங்கள் பெங்களூர் போகிறதுக்கு ரெடியாக இருந்தால் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ப்ரமோஷன் போட்டு தரேன். இல்லை கோயம்புத்தூர் போகிறீங்களா? உற்சாகம் தரும் உச்ச குரு சார். அதனால் உற்சாகமாக இருக்கணும்னா சில சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். ஒரு வருஷம் நான் அப்படி வெளியே போயிட்டு உள்ளே வந்துட்டுமா? தாராளமாக போகலாம். உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு கூட அந்த மாதிரி 1 இயர் போயிட்டு வர மாதிரி சில வாய்ப்புகள் வந்து கதவு தட்டும். நான் போக மாட்டேன்னு சொல்லாதீங்க சார். நான் எங்கே சார், இன்னும் கல்யாணமே ஆகலை, கல்யாணம் பண்ணணும், பொண்ணு பார்க்கணும். திடீர்னு பொண்ணு பார்க்கணுன்னா எப்படி போகிறது? இப்போல்லாம் வாட்ஸ்அப்பில் பார்க்குறாங்க, ஃபோட்டோவில் பார்க்குறாங்க. அதனால் கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கெட்டி மேளம் இந்த ஆண்டு கொட்டும். அதை வாட்ஸ்அப்பில் பார்த்து கல்யாணம் பண்ணிங்க. அப்படி இல்லைனா கூட என்ன சார் ஒரு ஃப்ளையிங் விசிட்டு, சிங்கப்பூர்லேருந்து இப்போ வாரம் வர்றவங்களாம் இருக்காங்க. வந்தவாசியிலேருந்து வந்து போகிற மாதிரி வந்து போகிறாங்க. இல்லை பணம் தானே சார். அந்த வாய்ப்பு உங்களுக்கு உற்சாகம் வந்து தீரும். இதை எல்லாத்த விட ரொம்ப நாளாக எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு சார், குழந்தை பாக்கியம் இல்லை, இயற்கையிலேயே பிறப்பதற்கான வாய்ப்பு, கணவன் மனைவி சண்டை போட்டு பிரிஞ்சு இருக்கோம் சார், நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்பு. நான் வேலையில் இருக்கிறது கூட ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணட்டுமா சார்? வெளிநாட்டில் போயிட்டு ஏதோ ஒரு சைட் பிஸ்னஸ் பண்ணட்டுமானா அந்த நாட்டினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரிஞ்சு கரெக்டாக ப்ரொசீட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பாட்டுக்கு வேலைக்கு போயிட்டு தொழில் ஆரம்பிச்சிங்கன்னா அதனால் பிரச்சனை வந்துடக்கூடாது. படிக்கணும்னா படிங்க, அது ஒன்றும் தப்பு இல்லை. படிக்கிறத அந்த கண்ட்ரிலையும் தப்பு சொல்ல மாட்டாங்க, ஆனால் வேலைக்கு போகிறது தான் தப்பு சொல்லுவாங்க. அதே மாதிரி யூஎஸில் ரொம்ப நாளாக எனக்கு இருக்கேன் சார், வீசா கிடைக்கல, க்ரீன் கார்டு கொடுக்கல, தோன்றானுங்க, கொடுக்க மாட்டேன்றானுங்க. இந்த வருஷம் எனக்கு கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். இல்லைன்னா நான் பக்கத்து நாட்டில் எங்கன்னா வேலைக்கு போயிட்டுமா சார், அங்கே போயிட்டு நான் பிஸ்னஸ் பண்ண முடியுமா சார் அப்படின்னா பார்த்துங்க. அதே நேரத்தில் நான் டாக்ஸி ஓட்டுமா, ரேப்பிடோ ஓட்டுமா அப்படின்னா தயவு செஞ்சு உங்கள் எஜுகேஷனுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்கள். வெளிநாட்டில் போயிட்டு இன்ஜினியரிங் படிச்சுட்டு இந்த வேலைக்கு தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள். ஏதோ நான் சாப்பிட்ணும் இருக்கணும் அப்படிங்கிறத குறிக்கோளாக வச்சுக்கிட்டு ரிஷபராசிக்காரர்கள் உங்களுடைய கேலிபரையும் உங்களது நாலெட்ஜையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. அது பண்ணிங்க அப்படின்னா எதிர்கால வாழ்க்கையே போயிடும். இதுவே உங்களுக்கு பெரிய வருமானம் ஆகிடும். தயவு செஞ்சு அந்த தப்பு பண்ணாதீங்க. சின்ன வேலையாக இருந்தாலும் நல்ல ஒரு கம்பெனியில் நல்ல ஒரு உங்களுடைய எஜுகேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு உத்தியோகத்தை பாருங்கள். திருமணம் பண்ணிங்க, குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும், வீடு வாசல் அமையும், மொத்தத்தில் சொத்துக்கள் சேரும், அதிக சுப லாபம் பெறுறதுக்கு உற்சாகமான பலன் கிடைக்கும் உச்ச குருவில். அதுக்கு என்ன பண்ணணும்? திருப்பதிக்கு போயிட்டு வரணும். ஜபாலி ஆஞ்சநேயர் போயிட்டு ஆஞ்சநேய சுவாமியை வழிபட்டு செந்தூரம் பூசி அந்த செந்தூரத்தை தினமும் வச்சுக்கணும். ஜெயம், வெற்றி எல்லாமே உங்கள் பக்கம் சார். ஒரு மனுஷனுக்கு என்ன சார் வேணும்?
வெற்றி கிடைச்சது அப்படின்னாலே அவன் வாழ்க்கையில் ஆனந்தம் முதல்ல வரும். ஆனந்தம் வந்து ஆரோக்கியம் வரும். ஆரோக்கியம் வந்தால் வீட்டில் அனைத்து சுகமும் மகாலட்சுமியும் வந்து சேரும். உச்சம் பெற்ற இந்த குரு உற்சாகத்தை தருவதற்கு பலனும் சொல்லியிருக்கேன், பரிகாரமும் சொல்லியிருக்கேன். சந்தோஷமாக போயிட்டு வாங்க. வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். என் அன்பான ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசிக்கு பெரிய யோகம் என்ன இருக்குன்னா, உங்களுக்கு கேந்திராதிபதியா இருக்கக்கூடிய சூரிய பகவான் ராசியில உட்கார்ந்து தான் இந்த மாசம் தொடங்குது. அவர் ஸ்ட்ராங்கா இருக்காரா இல்லையாங்கிறது ஒரு பக்கம். ஆனா சூரிய பகவான் ராசியில் உட்கார்ந்து இருக்கிறதே இந்த காலகட்டத்தில் உங்கள் மீது ஒரு வெளிச்சம் படும். மீடியா வெளிச்சம், புகழ் வெளிச்சம், உங்களை பற்றிய பேச்சுக்கள் சமுதாயத்தில் இருக்கும், குடும்பத்தில் இருக்கும். பலரும் உங்களை கவனித்துக் கொண்டே இருப்பார்கள். நீங்க என்ன செய்ய போறீங்க, அடுத்து உங்க திட்டம் என்ன, எதை நீங்கள் செயல்படுத்துவீர்கள். ஆபீஸ்ல நீங்க ஒரு நிர்வாகியா இருக்கீங்கன்னா உங்கள் ஊழியர்கள் உங்களை ரொம்ப கவனிப்பாங்க. இப்ப சூரியன் வந்து 15ஆம் தேதி வரைக்கும் உங்க ராசியில் இருக்காரு, அப்புறம் மிதுன ராசிக்குள்ள போயிடுறாரு. செவ்வாய் உங்க ராசிக்குள்ள 19ஆம் தேதி வந்துடுறாரு. அப்ப என்ன கிடைக்குன்னா, பப்ளிக் சப்போர்ட் 19ஆம் தேதியிலிருந்து நிறைய கிடைக்க ஆரம்பிக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு. பொதுமக்கள் தொடர்புடைய துறைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். நீங்க வந்து கல்யாணத்துக்கு ஒரு வரன் தேடிட்டு இருக்கீங்க, ஒரு மணமகன் வேண்டும் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா நல்ல மணமகன் அமைவார். உங்களுக்கு பிடித்த மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் அமைவார். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ லைஃப் பார்ட்னர் ரொம்ப பிடிச்ச மாதிரி அமைய போறாங்க. 2ஆம் இடத்துல புதனும் சூரியனும். இந்த புதன் சூரியன் சேர்க்கை எப்படின்னா ரொம்ப டாக்கட்டிவா வச்சிருக்கும். மாதம் முழுவதுமே மனசுல எதை படுதோ அதை நீங்க வெளிப்படையா பேசுவீங்க. யாருடைய மீதும் ஒரு அச்சம் இருக்காது. பயம் இல்லாமல் தைரியமாக கருத்துக்களை துணிந்து சொல்லக்கூடிய திறமை ரிஷபராசிக்காரங்களுக்கு இப்போ வரும். அந்த சூரியன் செகண்ட் ஹாஃப்ல போய் உட்கார்றாரு இல்லையா, அது இந்த செகண்ட் ஹாஃப்ல மிதுனத்தில் உட்கார்றதுனால இந்த அமைப்பு. அதே மாதிரி உங்களுக்கு பாருங்க, குரு வந்து 3ஆம் இடத்துல உட்கார்றாரு. லாபாதிபதி 3ஆம் இடத்துக்கு போறாரு இந்த மாசம். நிறைய பயணங்கள் பண்ணுவீங்க. உங்களுடைய ஒரு கம்பெனி நடத்துறீங்கன்னா உங்க கம்பெனி ஆட்களை ஒவ்வொரு ஊர்லயும் போய் மீட் பண்ணுவீங்க. அடுத்த கட்டம் நம்மளை எப்படி டெவலப் பண்றது, நம்ம கம்பெனி எப்படி டெவலப் பண்றது, இந்த சிந்தனைகள் உங்களுக்கு இருக்கும். பணம் சம்பந்தமான உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறுங்க. நிறைய பேர் நல்லா ஏர்ன் பண்ணணும், பெரிய அளவுக்கு ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற திட்டங்கள் திட்டுவீங்க. இந்த முயற்சிகள் வெற்றி பெறும். இந்த செவ்வாய் ராசியில வந்து 19ஆம் தேதி உட்கார்றாரு பாருங்க, அதுல இருந்து வீடு மனை வாங்குற யோகம் வந்துடும். சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் வந்துடும். 6ஆம் இடத்திற்கு அதிபதியான சுக்கிர பகவான் வந்து இப்ப மிதுனத்தில் இருக்கார், பிறகு கடகத்துக்கு போறார். இந்த சுக்கிர பகவான் வந்து இருக்கும்போது சில பேருக்கு சுகர் கம்ப்ளைண்ட் ப்ராப்ளம் இருக்கும், சிலருக்கு கண்கள்ல பிரச்சனை இருக்கும். அதே நேரத்தில் கண் மருத்துவர்கள் இவர்களுக்கு நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும். கம்ப்யூட்டர் துறை சார்ந்த வருமானங்கள் பலருக்கு பெருகக்கூடிய காலகட்டம். இந்த நேரத்தில் சனி பகவான் லாபத்தில் இருக்கிறது ஒரு பெரிய விசேஷம். உங்க கம்பெனியில் ஒர்க் பண்ண நல்ல ஒர்க்கர்ஸ் கிடைப்பாங்க. உங்களுக்கு வந்து வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். பிஸ்னஸ் செய்யறவங்களுக்கு பிஸ்னஸ்ல லாபமான மாசம். 2ஆம் இடத்துல புதன் இருக்கிறதும் உங்களுக்கு சாதகமா இருக்கு. தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் இருக்க, லாபஸ்தானாதிபதியா இருக்கக்கூடிய குரு வந்து 3ஆம் இடத்துல இருக்கார். நல்ல லாபம், உங்க கம்யூனிகேஷனால் லாபம், உங்க முயற்சியினால் லாபம். லாபத்தில் இருக்கக்கூடிய சனி வேலையில் நல்ல லாபம் தருவார். தொழில் ரீதியாக ஒரு நல்ல வருமானம் வரக்கூடிய யோகம். குடும்பத்துல நல்ல விஷயங்களை பத்தின பேச்சுவார்த்தைகள் நடக்கும். எதுல நாங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னா, வேலை பார்க்குற இடத்துல யாரோடும் எந்த சச்சரவும் வேண்டாம், அதில் மட்டும் கவனமாக இருங்கள், அது போதும். இந்த மாதம் முறை தவறிய உறவுகளால் சிலருக்கு பிரச்சனைகள் வரும். ரிஷபராசிக்காரங்களுக்கு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபைர் சொல்றாங்க பாருங்க, திருமணத்துக்கு மீறிய உறவுகளால் சில ரிஷபராசிக்காரர்களுக்கு பிரச்சனை வரலாம் என்பது கவனமா இருக்கணும். ஸோ ஃபினான்ஷியலாக நல்லா இருக்க போறீங்க, பிஸ்னஸ் நல்லா இருக்க போறீங்க, எஜுகேஷன் வைஸ் முன்னேற்றம் வந்துடும். இந்த மாசத்துல வடிவுடையம்மன் வழிபாடு பெரிய ஒரு மகிழ்ச்சி உங்க லைஃப்ல கொண்டு வந்து கொடுக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இது வரைக்குமே 2ஆம் இடத்துல வலுவான அமைப்புல இருந்தவர் இப்போது 3ஆம் இடத்திற்கு மாறி இருக்கிறார். 3ஆம் இடத்திற்கு மாறுறவர் 7, 9, 11 ஆகிய ஒரு நல்ல 3 இடங்களை பார்ப்பார். உண்மையில குருவின் மாற்றத்துல குருவின் இருப்பை விட குருவின் பார்வை அமைப்புகளுக்கு தான் வெகு நல்ல பலன்கள் உண்டு. ஆக என்ன நடக்கும், இது வரைக்குமே கல்யாணம் ஆகாதவர்கள் எல்லாருக்குமே கல்யாணம் ஆக போகிற அமைப்பு ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு உடனடியாக ஆரம்பிக்கும்.
இளைய பருவத்தினர் திருமணம் ஆகாமல் இருப்பவர்கள் எல்லாருக்குமே இந்த வருட இறுதிக்குள்ளேயே திருமணம் ஆகக்கூடிய தன்மை, திருமண உறுதிகள், நிச்சயார்த்தம் அமையக்கூடிய அமைப்புகள் ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உண்டு. இதில் இன்னும் ஒன்று ஸ்பெஷலாக சொல்லணும். ஃபஸ்ட்டு மேரேஜ்லாம் நடந்ததுங்க. 3 மாதத்தில் அப்படி ஆகிப்போச்சு, 4 மாதத்தில் இப்படி ஆகிப்போச்சு. டிவோர்ஸ்க்காக கோர்ட்டில் இருக்குது. அந்த கோர்ட்டு உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை, அல்லது ஃபஸ்ட்டு மேரேஜ் கொஞ்சம் எனக்கு சரியாக இப்படி ஆகி அப்படி ஆகி முடிஞ்சு போச்சு. அதே நேரத்தில் 2வது மேரேஜுக்காக செய்கிறதுக்கு தயக்கமாக இருக்குது, பயமாக இருக்குதுன்றவங்களுக்கு அதற்கான சில அமைப்புகள் உருவாகக்கூடிய அமைப்பு, 2வது திருமணம் நன்றாக இருக்கக்கூடிய சூழல் என அனைத்தும் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. நண்பர்களின் மூலமாக லாபங்கள் இருக்கும். இன்னும் சிறப்பாக சொல்லணும்னா அந்நிய இன மத மொழி பேசுகின்ற நண்பர்களின் மூலமாக கூட்டு தொழில்கள் அமைவது, அந்த கூட்டு தொழில்களின் மூலமாக லாபங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள். வேலையை விட்டுறலாமா நினச்சவங்க எல்லாருக்குமே அதை தாராளமாக விடலாம். விட்டாலும் நீங்கள் ஒன்றும் பெரிய அளவில் கெட்டு போயிட மாட்டீங்க. உங்களுக்கு நல்லவைகள் நடக்கும் என்கின்ற அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய இனிய நல்ல இந்த குரு பயிற்சியாக இந்த ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இந்த குரு பயிற்சி அமைதுங்க. அப்பாவை பற்றி கொஞ்சம் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க, அப்பாவுடைய தாத்தாவுடைய சொத்துக்களை அனுபவிக்க முடியாமல் இருந்தவர்கள், அல்லது பூர்வீக சொத்துக்கள் மேலே கொஞ்சம் தாவாக்கள் வழக்குகள் இருந்தவர்கள், அல்லது பூர்வீகத்திற்கு திரும்பி வரணும்னு நினைக்கிறேன், அங்கே போகவே முடியல, வெளிநாட்டில் இருக்கிறேன், துபாயில் இருக்கிறேன், அரபு கண்ட்ரியில் இருக்கிறேன், சம்பாதிச்சது போரும்னு நினைக்கிறேன், என்னால் அங்கே போக முடியலன்னு நினச்சவங்க எல்லாருக்குமே இந்த வருடம் ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் விரும்பியவாறு சில விஷயங்களை செய்யக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. வியாபார பெருமக்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய லாபங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த குரு பயிற்சி முழுமைக்குமே உண்டு. தொழில் நல்லாயிருக்கும். தொழிலில் கான்ட்ராக்ட் கேட்குறவங்க எல்லாருக்குமே அதற்கான கான்ட்ராக்ட் சைன் எல்லாம் ஆகக்கூடிய அமைப்பு. சிலருக்கு அரசாங்க அனுமதிகள் கிடைக்கக்கூடிய தன்மை. குடும்பம் மேலோங்கி ஒற்றுமையாக இருக்கக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் இந்த பிரிவினை, பாகப்பிரிவினை, ஷேரை பிரிச்சுக்கிட்டு தனியாக போயிடலாம், அண்ணன் தம்பி உறவே வேண்டாம், அங்கே போயிடலாம் இங்கே போயிடலாம், தனி கொடுத்தனம் போயிடலான்னு மாமியார் மருமகள் சண்டை, மாமனார் மருமகன் சண்டை, இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் ஒரு மாதிரி கோபதாபங்கள் இருந்திருப்பீங்க இல்லையா? அவர்கள் எல்லாருக்குமே நிம்மதியாக ஒன்றாக இருந்தால், தனிமரம் தோப்பாகாது, 4 பேர் சேர்ந்திருந்தால், குடும்பம் சேர்ந்திருந்தால், தொழில் சேர்ந்திருந்தால் நல்லவைகள் நடக்கும் என்கின்ற ஒரு ஞானோதயம் வரக்கூடிய, கூட்டு முயற்சிகள் பலிக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய அருமையான குருப்பெயர்ச்சியாக இந்த குருப்பெயர்ச்சி இருக்குதுங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காதுங்க. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கொஞ்சம் நல்ல விதமான அறிமுகங்களையும் கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு. இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு முயற்சிகள் மேம்படக்கூடிய நல்ல குரு பயிற்சிங்க. ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த 3ஆம் இட உச்சகுரு பயிற்சி, இந்த குரு பயிற்சியாக இந்த ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இந்த குரு பயிற்சி அமைதுங்க. அப்பாவை பற்றி கொஞ்சம் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க, அப்பாவுடைய தாத்தாவுடைய சொத்துக்களை அனுபவிக்க முடியாமல் இருந்தவர்கள், அல்லது பூர்வீக சொத்துக்கள் மேலே கொஞ்சம் தாவாக்கள் வழக்குகள் இருந்தவர்கள், அல்லது பூர்வீகத்திற்கு திரும்பி வரணும்னு நினைக்கிறேன், அங்கே போகவே முடியல, வெளிநாட்டில் இருக்கிறேன், துபாயில் இருக்கிறேன், அரபு கண்ட்ரியில் இருக்கிறேன், சம்பாதிச்சது போரும்னு நினைக்கிறேன், என்னால் அங்கே போக முடியலன்னு நினச்சவங்க எல்லாருக்குமே இந்த வருடம் ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் விரும்பியவாறு சில விஷயங்களை செய்யக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. வியாபார பெருமக்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய லாபங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த குரு பயிற்சி முழுமைக்குமே உண்டு. தொழில் நல்லாயிருக்கும். தொழிலில் கான்ட்ராக்ட் கேட்குறவங்க எல்லாருக்குமே அதற்கான கான்ட்ராக்ட் சைன் எல்லாம் ஆகக்கூடிய அமைப்பு. சிலருக்கு அரசாங்க அனுமதிகள் கிடைக்கக்கூடிய தன்மை. குடும்பம் மேலோங்கி ஒற்றுமையாக இருக்கக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் இந்த பிரிவினை, பாகப்பிரிவினை, ஷேரை பிரிச்சுக்கிட்டு தனியாக போயிடலாம், அண்ணன் தம்பி உறவே வேண்டாம், அங்கே போயிடலாம் இங்கே போயிடலாம், தனி கொடுத்தனம் போயிடலான்னு மாமியார் மருமகள் சண்டை, மாமனார் மருமகன் சண்டை, இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் ஒரு மாதிரி கோபதாபங்கள் இருந்திருப்பீங்க இல்லையா? அவர்கள் எல்லாருக்குமே நிம்மதியாக ஒன்றாக இருந்தால், தனிமரம் தோப்பாகாது, 4 பேர் சேர்ந்திருந்தால், குடும்பம் சேர்ந்திருந்தால், தொழில் சேர்ந்திருந்தால் நல்லவைகள் நடக்கும் என்கின்ற ஒரு ஞானோதயம் வரக்கூடிய, கூட்டு முயற்சிகள் பலிக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய அருமையான குருப்பெயர்ச்சியாக இந்த குருப்பெயர்ச்சி இருக்குதுங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காதுங்க. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கொஞ்சம் நல்ல விதமான அறிமுகங்களையும் கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு. இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு முயற்சிகள் மேம்படக்கூடிய நல்ல குரு பயிற்சிங்க. ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த 3ஆம் இட உச்சகுரு பயிற்சி, இந்த குரு பயிற்சியாக இந்த ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இந்த குரு பயிற்சி அமைதுங்க. அப்பாவை பற்றி கொஞ்சம் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க, அப்பாவுடைய தாத்தாவுடைய சொத்துக்களை அனுபவிக்க முடியாமல் இருந்தவர்கள், அல்லது பூர்வீக சொத்துக்கள் மேலே கொஞ்சம் தாவாக்கள் வழக்குகள் இருந்தவர்கள், அல்லது பூர்வீகத்திற்கு திரும்பி வரணும்னு நினைக்கிறேன், அங்கே போகவே முடியல, வெளிநாட்டில் இருக்கிறேன், துபாயில் இருக்கிறேன், அரபு கண்ட்ரியில் இருக்கிறேன், சம்பாதிச்சது போரும்னு நினைக்கிறேன், என்னால் அங்கே போக முடியலன்னு நினச்சவங்க எல்லாருக்குமே இந்த வருடம் ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் விரும்பியவாறு சில விஷயங்களை செய்யக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. வியாபார பெருமக்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய லாபங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த குரு பயிற்சி முழுமைக்குமே உண்டு. தொழில் நல்லாயிருக்கும். தொழிலில் கான்ட்ராக்ட் கேட்குறவங்க எல்லாருக்குமே அதற்கான கான்ட்ராக்ட் சைன் எல்லாம் ஆகக்கூடிய அமைப்பு. சிலருக்கு அரசாங்க அனுமதிகள் கிடைக்கக்கூடிய தன்மை. குடும்பம் மேலோங்கி ஒற்றுமையாக இருக்கக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் இந்த பிரிவினை, பாகப்பிரிவினை, ஷேரை பிரிச்சுக்கிட்டு தனியாக போயிடலாம்,
அண்ணன் தம்பி உறவே வேண்டாம், அங்கே போயிடலாம் இங்கே போயிடலாம், தனி கொடுத்தனம் போயிடலான்னு மாமியார் மருமகள் சண்டை, மாமனார் மருமகன் சண்டை, இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் ஒரு மாதிரி கோபதாபங்கள் இருந்திருப்பீங்க இல்லையா? அவர்கள் எல்லாருக்குமே நிம்மதியாக ஒன்றாக இருந்தால் தனிமரம் தோப்பாகாது, 4 பேர் சேர்ந்திருந்தா, குடும்பம் சேர்ந்திருந்தா, தொழில் சேர்ந்திருந்தா நல்லவைகள் நடக்கும் என்கின்ற ஒரு ஞானோதயம் வரக்கூடிய, கூட்டு முயற்சிகள் பலிக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய அருமையான குருப்பெயர்ச்சியாக இந்த குருப்பெயர்ச்சி இருக்குதுங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காதுங்க. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கொஞ்சம் நல்ல விதமான அறிமுகங்களையும் கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு. இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு முயற்சிகள் மேம்படக்கூடிய நல்ல குரு பயிற்சிங்க. ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த 3ஆம் இட உச்சகுரு பயிற்சி.